பார்த்தவொடனே எப்படி தெரியும் பிரம்மாண்டமாக இருக்கா? பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்ட்ரி சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் செங்கோட்டை பக்கத்தில். நிறைய பேர் தொழில் பார்க்கணும்னு அவசரம் இருக்கும். தென்காசியிலேருந்து பக்கத்தில். இவ்வளோ சர்வீஸ் ஆகுனா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 ஏக்கர் இடம் இருக்குது. ஒரு சென்ட்டுக்கு 1,60,000 ரூபா ஓனர் சொல்லுது. பாருங்கள், ஃபேக்ட்ரி எல்லாம் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லாமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஈவி சர்வீஸ் இல்லை இடம் இருக்க 33 தென்னை மரம் இருக்குது. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் துல்லியமாக பார்த்தா 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த மாதிரியான லொக்கேஷன். ஒரு ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸு, அது மட்டும் இல்லாமல் குடன் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் 14,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே குடன்கள் மட்டும் இருக்குது. வேறு என்ன டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்கள், வாங்க சுற்றி பார்க்கலாம் இடத்த ஃபுல்லும். என்னென்ன மிஷின் இருக்குது பாருங்கள். தும்பு மில்னால் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த கயிறு தயாரிக்கிறது, அந்த மாதிரியான மிஷினு. நீங்கள் அது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா அப்ரூவ்டும் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லா அப்ரூவ்டுமே கவர்மெண்ட்டுக்கு லீகல் படி லோன் எலிஜிபிள் எல்லாமே இருக்குது இந்த ஃபேக்ட்ரி எடுக்கணுன்னா. அதனால் நீங்கள் லோன் போட்டனாலும் வாங்கிக்கலாம். தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்ரு மண் பாதை, ப்ராப்பரான பாதை வசதியோட செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பதிவு என்னென்னா, இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% 80%க்கு மேலேயே லோன் வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு. ஆனால் வேல்யூ அந்த மாதிரி இருக்குது, லோன் எலிஜிபிள் இருக்குது. ஃபேக்ட்ரிலாம் பாருங்கள், ஒரு மாதம் வருமானம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வர லீஸுக்கு விட்ருக்காங்க. லீஸுக்கு விட்ருக்கிற மாதத்துக்கு 1 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எடுத்து நடத்திங்கன்னா 5 லட்ச ரூபா வருமானம் லாபம் பார்க்கலாம். தும்பு மில்லு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஏன்னா மெயினான லொக்கேஷனில் இருக்குது. உங்களுக்கு எங்கேயும் வெளியே கடத்தினாலும் ஈஸியாக தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான இடம். ஏன்னா கேரளா பக்கத்தில் கேரளா இருக்குது. இங்கே சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மெயினான தென்காசியில் இருக்குது. நல்லா சோஃபா எல்லாம் தயாரிக்கிறது பூரா இதில் இருந்து தான் தயாரிக்காங்க. ஃபேக்ட்ரி நல்லா மிஷின் எல்லாம் செட்டாக அப்படி தான் கொடுக்காங்க. வாங்க, அந்த குடோன் பக்கத்தில் ஒரு பெரிய குடோன் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இடமும் நல்லா கட்டமாக இருக்குது. ஃபுல்லும் பென்சிங் வேலி போட்டு நமக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக கேட்டு போட்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி விட்ருக்காங்க. இடத்த வந்து பாருங்கள். ஏன்னா லொக்கேஷன் வந்து மெயினான லொக்கேஷனில் இருக்குது. அதுக்கு தான் சென்ட்டுக்கு இந்த ரேட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். நிறைய பேர் கமெண்டில் போடுவீங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இது ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, ஒரு ஹெவி லைன் ஒரு ஓரமாக போகுது, இடத்து ஓரமாக மேலே ஒரு ஹெவி லைன் போகுது. மற்றபடி சர்வீஸ் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் சீட்டு தான் போட்டிருக்கு. குடனுங்கனால சீட்டு போதும். சென்டிங்லாம் அடித்தா அந்த குடனுக்கு தான் 2 கோடி ரூபா ஆயிரும். நல்லா மொத்தம் ஓனர் கோட் பண்ணது மொத்தம் ரேட்டாக பார்த்திங்கன்னா 2.25 கோடி கோட் பண்ணாங்க. இடம், மிஷினு எல்லாம் சேர்த்து. இடம் ஆனால் மெயினான லொக்கேஷனுங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா தானே எடுக்க போகிறீங்க. ரேட்டு ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம். நல்ல ரேட்டுக்கு தந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தரோம். எல்லாம் போர் வசதி, போர்லாம் தண்ணி வசதி. 33 மரம் நிற்கி தென்னை மரம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்ல காய்ப்பு திறன் உள்ள மரங்கள் எல்லாமே. இங்கேயே ஒரு குடோன் இருக்குது. வெளியே நமக்கு ஃபுல்லுமே தவரத்தை வச்சு அடைச்சிருக்காங்க பாருங்கள். வேலி போட்டு அதுக்கடுத்து தவரை வச்சு ஃபுல்லும் அடைச்சிருக்காங்க. தவறம் அந்த சைடு வேலி. அதனால் பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேக்ட்ரி. அதுவும் நம்ம தென்காசி மாவட்டத்தில், தென்காசி பக்கத்தில். தென்காசிலேருந்து 5-6 கிலோமீட்டர் வந்தால் போதும் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கரெக்டாக 1 கிலோமீட்டர் கூட வர தேவையில்லை. பாருங்கள், இந்த சைடும் ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது. அதுமாரி முக்கா குடோன் நிறையா இருக்குது. வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். அதுமாதிரி தங்குறதுக்கு வந்து போனால் கெஸ்ட்டு தங்குறதுக்கு நம்ம ஃபேமிலியோடு வந்தால் நல்லா ஸ்விம்மிங் பூல் இருக்குது உள்ளே. பாருங்கள், இதுவும் மில்லு இப்படி தயாரித்து தான் ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. மில்லு வந்து இந்த ஓடாத மில்லுன்னு நினச்சிக்கிட்டாங்க. எல்லாம் ரன்னிங் கண்டிஷன் இருக்குது. இன்றைக்கி லீவு, ஞாயிற்றுக்கிழமை, அதனால் லீவு. பாருங்கள், தும்பு இப்படி தயாரித்து எல்லா பக்கமும் போவோம். நல்லா லாபம் உள்ள தொழில் தும்பு மில்லுங்கிறது. இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஃபுல்லுமே. ஏன்னா மெயின்டைன் பண்ணதை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, தென்னை மரம் காய்ப்பு வச்சு தெரியும். காய்ப்பு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எப்படி இடத்த பாதுகாக்காங்கன்னு. ஏன்னா அந்தளவு தென்னை மரம் காய்ச்சிருக்கு. அப்போ அந்தளவு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா போர், வத்தாத போரு, நீர்மூழ்கி மோட்ரு, தண்ணி நல்லா பெரிய சர்வீஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது. அடுத்து வாங்க ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். நம்ம நடந்து போகிற பேக்ரவுண்டே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஏன்னா ஃபார்ம் ஹவுஸும் ஆச்சு, உங்களுக்கு ஃபேக்ட்ரியும் ஆச்சு, 2 லாபம். அந்த மாதிரியான லொக்கேஷன். ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதனால் நல்ல லொக்கேஷனுங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே அந்த கூலிங்கை ஃபீல் பண்ணது உங்களுக்கு தெரியும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கோழி விளக்க, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லா ஊஞ்சல்லாம் பாருங்கள், சம்முன்னு தான் இருக்குது.
அத்துக்கு இவ்வளோ சங்கிலி போட்டு கட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஊஞ்சல் அங்கோடி பார்த்தீங்கன்னா நல்லா லொக்கேஷன் தரமாக இருக்குங்க, சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த லொக்கேஷனு. உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க பார்ப்போம். ஒரு பனைமரம் நிற்கி நல்லா நொங்கு வெட்டி சாப்பிட்லாம். ஸ்விம்மிங் பூல் எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்க, ஸ்விம்மிங் பூல்லையும் காட்டுதேன். வாங்க வாங்க. ஸ்விம்மிங் பூலு, ஃபார்ம் ஹவுஸு, இதான் ஸ்விம்மிங் பூல். நல்லா சூப்பரான லொக்கேஷனில் தரமான ஸ்பாட்டு. ஃபேக்ட்ரி நம்ம கையில் ஃபேக்ட்ரியே இல்லை. நிறையா பேருக்கு தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா லோன் எலிஜிபிள் இருக்குது. கவர்மெண்ட்டு இதுக்கு 80% மேலே லோன் தரும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். வேணிங்கண்ணா ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், தண்ணி மட்டும் பெருக்குனிங்கன்னா போதும், ஜம்முன்னு குளித்து விளையாடலாம். குடு தப்புன்னு உள்ளே போய் பார்த்துருவோம். ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸில் என்னென்ன இருக்குது? வந்தால் போனால் தங்குறதுக்கு அட்டாச்சி பாத்ரூமோட ஃபார்ம் ஹவுஸ். உள்ளே வந்து காமிச்சிருவோம்ல. அட்டாச்சி பாத்ரூம் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டெய்னரில் செய்யப்பட்டிருக்குண்ணே. இது சென்டிங் அடித்த ரூம் இல்லை, கண்டெய்னர் வாங்கினாலே கண்டெய்னர். நீங்கள் வீடு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வீடு கிடையாது. கண்டெய்னரில் செய்யப்பட்ட ஃபார்ம் ஹவுஸ் வீடு. மேலே வந்து தென்னை மரம் ஓலை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் வெக்கையே இருக்காது. அந்த மாதிரி செட்டப்பாக பார்க்க ராயலாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு பூஜை ரூம் மாரி வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. சுவிட்சு சும்மா காட்டு, சுவிட்சு எங்கே இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் தெரியும் தெளிவாக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 ஏக்கர் இடமும் நல்லா சூப்பரான ஸ்பேஸோடு நல்லா கொடுத்துருக்கேங்க. இடம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மெயினான லொக்கேஷனில் இருக்குது, அதனால தான் இந்த ரேட்டு. வாங்க, நேரடியாக ஓனர் தான், எங்களுக்கு அடுத்து ஓனர் தான். இடத்த வந்து பாருங்கள், பிடிச்சின்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசுது நம்ம வேலை. பிடிச்சின்னா ஃபேக்ட்ரி வைக்கணும், நிறைய பேருக்கு ஒரு கம்பெனி புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கும், எங்கள் மூலம் கண்டிப்பாக நிறைவேறும். ரேட்டை பற்றி நேரில் பேசுவோம், ஓனர்கிட்ட பேசுவோம். ஓனர் சொல்ல ரேட்டை உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, பதிவு பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு லீகல் எதுவும் இருக்கா, தண்ணிலாம் பாருங்கள் உழுந்துக்கிட்டே இருக்குது. லீகல் பிரச்சனை எதுவும் பார்ப்பீங்க, தனி கேட் எல்லாம் போட்டு நமக்கு ஜம்முன்னு வச்சுருக்காங்க. பேங்கில் 1,60,00,000 ரூபாய்க்கு லோனே இருக்குங்க. அதனால் எம்ஓடி எல்லாம் போட்டு அடித்து தான் வாங்கணும். அதனால் லோனுக்கு பிரச்சனையே கிடையாது. டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் லோனே கொடுப்பாங்க பேங்க்லலாம். அந்தமாரி நல்லா பக்காவான சொத்து. வந்து பாருங்கள், உங்களுக்கு இடம் பிடிச்சுன்னா டாக்குமெண்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா மட்டும் எடுங்க, அவ்வளோதான். டைரெக்டாக ஓனர் இதான் எங்களால் பண்ண முடியும். ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ. தார் ரோட்லேருந்து பாதை வசதியும் ப்ராப்பராக இருக்குது. இதான் பாருங்கள், செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான், 1/2 கிலோமீட்டர் வந்தாலே போதும்.